குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனுவல் டே நெருங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ நிறைய காம்படிஷன்ஸ் வரப்போகுது. இன்னைக்கு ரன்னிங் ரேஸ் நடக்க போகுது. இதுதான் ரன்னிங் ரேஸ்க்காக போட்டிருக்கிற ட்ராக். அந்த எண்ட் லைனில் வந்து யார் ஃபர்ஸ்ட்டு போய் டச் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னர். ஸோ யார் யாரெல்லாம் வந்து இந்த காம்படிஷனில் கலந்துக்க விரும்புகிறீங்களோ அவங்கெல்லாம் கை தூக்குங்க பார்க்கலாம். என்னது இது, எல்லாருமே கலந்துக்கிறேன்னு சொல்கிறீங்க? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் 5 பேர் மட்டும் கலந்துக்கோங்க. யார் யாருன்னு உங்களுக்குள்ளேயே பேசி முடிவு பண்ணிட்டு வாங்க பார்க்கலாம். ஹே ரோசி, நீ இவ்ளோ ஒல்லியா இருக்க, காத்துக்கு பறந்துற மாதிரி இருக்க. நீ கலந்துக்கிட்டு என்ன பண்ண போற? ஹே ப்ளீஸ் பா, நான் நல்லா ஓடுவேன்பா. எனக்கு ரன்னிங் ரேஸ்ல கலந்துக்கணும்னு ஆசையா இருக்குப்பா. ஹே அபி, அவ ஒல்லியா இருந்தா உனக்கு என்ன? நீ யார் அவ வரக்கூடாதுன்னு சொல்றக்கு? அவ அப்படிதான் கலந்துக்குவா. நீ போ. அவளாவது பரவாயில்ல, ஒல்லியா இருக்கா. நீ இவ்ளோ குண்டா இருக்க, உன்னால ஓடவே முடியாது, உருளத்தான் முடியும். ஹே அபி, நானும் பார்த்துட்டே இருக்கேன். நீ ஒல்லி குண்டுன்னு ஓவரா பேசிட்டு இருக்க. இதெல்லாம் முடிவு பண்ண நீ யார்? உன்னோட வேலையை பார்த்துட்டு போ. ஜெயிக்க முடியாதவங்க தான் இந்த மாதிரி தேவையில்லாம பேசிட்டு இருப்பாங்க. என்ன பேசி முடிவு பண்ணிட்டீங்களா இல்லையா? யார் யாரெல்லாம் கலந்துக்கிறீங்க கை தூக்குங்க. ஓகே, பிங்கி, டிம்பிள், அபி, ரோசி, ரோஸ். வெரி குட். 5 பேர் ட்ராக்குக்கு வாங்க பார்க்கலாம். மற்றவங்க எல்லாரும் ட்ராக்கை விட்டு வெளியில் போயிடணும். ஓடும்போது உள்ளே வரக்கூடாது. வெரி குட். கலந்துக்கிறவங்க எல்லாரும் சீக்கிரமா வந்து ட்ராக்ல நில்லுங்க. வாங்க, ஒவ்வொருத்தரா வந்து நில்லுங்க. எப்படியாவது வேகமா ஓடி இன்னைக்கு நம்ம ஜெயிச்சிரணும். அப்பதான் ஸ்போர்ட்ஸ் டே அன்னைக்கு பிரைஸ் கிடைக்கும். அபி என்ன ஒல்லி ஒல்லின்னு கிண்டல் பண்றா. அவகிட்ட ப்ரூவ் பண்றக்காவது நான் ஜெயிச்சிரணும். கடவுளே கடவுளே, நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வராட்டி கூட பரவாயில்ல, எனக்கு ஒரு செகண்ட் பிரைஸ், தேர்ட் பிரைஸ் ஆவது கொடுத்துரு. ஹே ரோசி, சொல்ல சொல்ல கேட்காம காம்படிஷன்லயா கலந்துக்கிற? இரு உன்னை என்ன பண்றேன் பாரு. இந்த காம்படிஷன்ஸ்ல நான் ஃபன்காக தான் கலந்துக்கிறேன். ஜெயிக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. ஹே, பிங்கி தான் ஜெயிக்கணும். கண்டிப்பா அபி தான் ஜெயிப்பா. வெரி குட். எல்லாரும் ட்ராக்குக்கு வந்து நின்னுட்டீங்களா? நான் வந்து ரெடி ஸ்டெடி கோன்னு சொல்லும்போது எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணணும். யாரும் முன்னாடி போகக்கூடாது. அவங்க ட்ராக்கில் தான் போகணும். அடுத்தவங்க ட்ராக்ல கிராஸ் பண்ணி போகக்கூடாது. இந்த ரெட் லைனை யாரு ஃபர்ஸ்ட் கிராஸ் பண்றீங்களோ அவங்க தான் வின்னர். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம் மேம். ஓகே மேம். ஓகே, ரெடி ஸ்டெடி. மேம், அபி கோ சொல்றதுக்கு முன்னாடியே ஓடிட்டு இருக்கா மேம். அபி, உன்கிட்ட அவ்வளோ தடவை சொன்னேன் கோ சொன்னதுக்கு அப்புறம் தான் ஓடணும்னு. வா, பின்னாடி வா. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? கோ சொன்னதுக்கு அப்புறம் தான் ஓடணும். முன்னாடி யாரும் ஓடக்கூடாது. ரெடி ஸ்டெடி கோ. ஹே, அபி தான் முன்னாடி வர்றா. அபி கம் ஆன். இல்ல, ரோசி தான் முன்னாடி வர்றா பாரு. என்ன இந்த ரோசி ஒல்லியா இருந்துட்டு வர்றா? இரு தள்ளி விடுறேன். இரு, உன்னை கீழே விழுந்துட்டா. நம்ம முன்னாடி போய் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிர வேண்டியதுதான். ஹே, நான் வந்துட்டேன். ஓகே, வெரி குட். காம்படிஷன் முடிஞ்சிருச்சு. அபி தான் ஃபர்ஸ்டா வந்திருக்கா, டிம்பிள் செகண்டா வந்திருக்கா, பிங்கி வந்து தேர்டா வந்திருக்கா. பாவம் ரோசி கீழே விழுந்துட்டா. யாராவது போய் ஹெல்ப் பண்ணி அவளை எந்திரிக்க வைங்க பார்க்கலாம். மேம், ஓட ஓட இந்த அபி தான் மேம் கீழே பிடிச்சு தள்ளி விட்டுட்டா ரோசிய. நான் பார்த்தேன் மேம். எஸ் மேம், டிம்பிள் சொன்னதுதான் கரெக்ட். அபி ரோசிய தள்ளி விட்டுட்டா மேம். நாங்களும் பார்த்தோம் மேம். அபி தான் மேம் தள்ளி விட்டா ரோசிய. வெரி பேட் அபி, நீ பண்ணினது ரொம்ப மோசம். இந்த காம்படிஷன் திரும்ப நடக்க போகுது. ஆனா உனக்கு என்ன பனிஷ்மெண்ட் தெரியுமா? நீ திரும்ப கலந்துக்க முடியாது. ஓகே, அபிக்கு பதிலா இந்த டைம் நான்சி ஓடுவா. ரெடி ஸ்டெடி கோ. ஓகே, காம்படிஷன் முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து ரோசிக்கு போகுது. செகண்ட் பிளேஸ் டிம்பிள், தேர்ட் பிளேஸ் நான்சி. வெரி குட். எல்லாரும் கை தட்டுங்க வின்னர்ஸ்க்கு.